ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. அன்புக்குரியவர்களே, முதல் ஆதாம் உணவின் மூலம், அதாவது விலக்கப்பட்ட கனியை உண்டதன் மூலம் தன் மீதும் மனுக்குலத்தின் மீதும் சாபத்தை கொண்டு வந்தார். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவோ தன்னையே உணவாக கையளித்ததன் மூலம் சாபத்தை வெற்றி கொண்டு உலகை மீட்டார். உலகின் முதல் மகன், அதாவது காயின், தன் சகோதரனின் இரத்தத்தை சிந்தி அழிவை தேடிக்கொண்டார். தலைப்பேரான மகனாகிய இயேசுவோ தன் இரத்தத்தை சிந்தி அழிவிலிருந்து அனைவரையும் மீட்டார். இயேசுவின் தற்கையளிப்பில் மனிதர்களாகிய நம் வாழ்வு தன்னிறைவு அடைகிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவாகிய இன்று நாம் வரம் கேட்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 18 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசெதேமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்றுரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம்மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கரு உயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக் கொள்வார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே.
இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 23 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அனைவரும் வயிறார உண்டனர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 11-17 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் இது முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறிவிட்டு அதை பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருவுரல் திருரத்த பெருவிழாவாகிய இன்று நற்கருணையின் முக்கியத்துவத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் காணும் உடன்படிக்கை பேழையோடும் இன்றைய வாசகங்களோடும் தொடர்புபடுத்தி சிந்திக்கலாம். தற்போதைய நற்கருணை பேழைக்கு முன் அடையாளமாக இருப்பது அன்றைய உடன்படிக்கை பேழை. இந்த உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்ட பொருட்கள் கடவுளின் பிரசன்னத்தை பறைசாற்றுவதாக இஸ்ரேல் மக்கள் நம்பினர். உடன்படிக்கை பேழையில் மன்னா, ஆரோனின் துளிர்த்த கோல், 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய 3 இருந்தன. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது பிரிவு 4வது வசனம். இம்மூன்று பொருட்களும் நற்கருணையின் 3 பரிமாணங்களை சுட்டி நிற்கின்றன. முதலாவதாக மன்னாவும் நற்கருணை தரும் ஆற்றலும். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தின் வழியே செல்லும் பொழுது உணவு இல்லாமல் வலுவற்றவர்களாக மாறினர். தங்கள் பயணத்தை தொடர முடியாத பரிதாப நிலைக்கு ஆளாயினர். இத்தகைய சூழ்நிலையில் கடவுள் மன்னாவை பொழிந்து அவர்களுக்கு வலுவை அளித்து அவர்களை தொடர்ந்து பயணிக்கச் செய்தார். இந்த மன்னாவின் ஒரு பகுதி உடன்படிக்கை பேழைக்குள் வைக்கப்பட்டது. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணித்த இஸ்ரேல் மக்களின் பயணத்தைப் போலத்தான் நமது வாழ்க்கை பயணமும் அமைகின்றது. பல்வேறு விதமான பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் தரும் சுதந்திரமான மேலான வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கின்ற வேளையில் நம் பயணத்தில் பல தொய்வுகளும் தடைகளும் வருகின்றன. இவை நமக்கு மன விரக்தியையும் சஞ்சலத்தையும் கொடுத்து நம்மை வலுவற்றவர்களாக மாற்றி தொடர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழலுக்குள் நம்மை ஆளாக்கி விடுகின்றன.
இச்சூழ்நிலையில் நற்கருணை நமக்கு ஆற்றலை கொடுத்து நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கின்றது. மனிதர்களாலும் பிற காரணிகளாலும் எத்தனை தடைகள் நமக்கு எதிராக வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற செய்தியை நற்கருணை நமக்கு வழங்கி நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கின்றது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு சாலேமின் அரசரும் உன்னத கடவுளின் அரசருமாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்ததே முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் நற்கருணையின் முன் அடையாளங்கள். மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். காண்க எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 7வது பிரிவு முதல் 10 வசனங்கள். இயேசுவும் சாலேமின் அரசர், அதாவது அமைதியின் அரசர், உன்னத கடவுளின் மகன். கடவுளின் பிரசன்னமும் ஆற்றலும் ஆபிரகாமோடு இருந்து அவருக்கு உறுதியூட்டுகிறது என்பதை மெல்கிசேதேக்கு எடுத்துரைத்தார். ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் இதே செய்தியே நமக்கு தரப்படுகிறது. ஆபிரகாமின் வழித்தோன்றல்களாகிய நம்மை மெல்கிசேதேக்கின் முறையில் வந்த தலைமை குருவாம் இயேசு கிறிஸ்து அப்பத்தோடும் ரசத்தோடும் சந்திக்கின்றார். கடவுளின் ஆற்றலும் வல்லமையும் நம்மோடு இருக்கிறது என்கின்ற உறுதிப்பாட்டை நமக்கு தருகின்றார். இரண்டாவதாக, ஆரோனின் துளிர்த்த கோலும் நற்கருணை தரும் வழி நடத்துதலும். மோசேயுடன் இணைந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆரோன். இஸ்ரேலின் 12 குலங்களின் சார்பாக 12 கோல்கள் இறைவனின் பிரசன்னத்தில் வைக்கப்பட்ட வேளையில் ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது என்று விவிலியம் சொல்லுகின்றது. எண்ணிக்கை நூல் 17வது பிரிவு 8வது வசனம். இந்த துளிர்த்த கோலும் உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்டது. துளிர்த்த கோல் கடவுளின் வழி நடத்துதலுக்கு அடையாளம் என்று சொல்லலாம். கடவுள் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் தனிப்பெரும் தலைமை குருவாம் இயேசு வழியாகவும் அவர் ஏற்படுத்திய நற்கருணை வழியாகவும் நம்மை வாழ்வின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்றைய நற்செய்தியில் நாம் காணும் அப்பங்கள் பலுகப்பட்ட நிகழ்வை வெறுமனே புதுமையாக பார்ப்பது சரியான பார்வை அல்ல. மார்க்கு நற்செய்தியாளர் இயேசு நெடுநேரம் போதித்த பின்பு இந்த அப்பம் பலுகின்ற நிகழ்வை மேற்கொண்டதாக எழுதுகின்றார். எனவே இந்நிகழ்வை இயேசுவினுடைய போதனையின் ஒரு பகுதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது இயேசு தன் போதனைகள் வழியாகவும் அடையாளச் செயலான அப்பம் பலுகுதல் நிகழ்வின் வழியாகவும் மக்களுக்கு வாழ்வின் வழியை எடுத்துரைத்து அவர்களுக்கு வழிகாட்டினார் என்று சொல்லலாம். மூன்றாவதாக 10 கட்டளைகளும் நற்கருணை விடுக்கும் சவாலும். உடன்படிக்கை பேழைக்குள் வைக்கப்பட்ட 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகை இஸ்ரேல் மக்கள் தங்களது வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தீமையிலும் பழிவாங்குதலிலும் ஒழுக்கமின்மையிலும் மூழ்கி கிடந்த சமுதாயத்தை சவாலுக்கு உட்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்த கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை வழங்கினார். நற்கருணை நமக்கு ஒரு பக்கம் வல்லமையையும் வழிகாட்டுதலையும் வழங்கினாலும் இன்னொரு பக்கம் நமக்கு சவாலையும் வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. 2ஆம் வாசகம் இதையே எடுத்துரைக்கின்றது. கொரிந்து நகர கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிந்து கிடந்தனர். இப்பிரிவினை அவர்கள் ஆண்டவரின் திருவிருந்தை கொண்டாட கூடி வந்த போது வெளிப்பட்டது. பவுலால் மனம் மாற்றப்பட்ட கொரிந்து கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்தில் ஒன்றாக கூடி வந்து தாங்கள் கொண்டு வந்த உணவை பிறரோடு பகிர்ந்து மகிழ்ச்சியாக திருவிருந்தை கொண்டாடுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தனர். ஆனால் காலப்போக்கில் மேற்கண்ட பிரிவினையின் காரணமாக பணக்காரர்கள் தாங்கள் தேவைக்கு அதிகமாகவே உண்டு குடிவெறியில் திளைத்திருக்க ஏழைகள் பட்டினியில் வாட காரணமாயினர். இத்தகைய மனநிலையை கேள்விக்குட்படுத்தியே புனித பவுல் 2ஆம் வாசகத்தை எழுதுகின்றார். மன்றாடுவோமாக. இயேசுவே, நீர் உம்மையே எமக்கு தரும் நற்கருணை பிரசன்னம் வலுவற்ற நேரத்தில் வல்லமையையும் தெளிவற்ற நேரத்தில் வழிகாட்டுதலையும் பாவ நேரத்தில் சவாலையும் எங்களுக்கு தருவதாக. ஆமென்.
விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மண்ணக மீட்பின் மாண்பே வா, மாபரனே மீட்கவா. அகிலம் ஆளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அகிலம் ஆளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வின் நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன் உடல் அன்றோ, வாழ்வு மாறும் அன்றோ, இது உன் ரத்தம் அன்றோ. தாகம் தீரும் அன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. வானம் இறங்கி வந்த மழையாய் வாழ்வு நனையவே, கானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. வானம் இறங்கி வந்த மழையாய் வாழ்வு நனையவே, கானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. எனது சதை என்றாய், உண்மையின் உணவென்றாய், எனது ரத்தம் என்றாய், உண்மையின் பானம் என்றாய். வார்த்தையை வாழ்ந்திட வேண்டும், வல்லமை நான் பெற வேண்டும். வறுமை இல்லா வாழ்வு வந்திட தியாகம் வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மண்ணக மீட்பின் மாண்பே வா, மாபரனே மீட்கவா. அகிலம் ஆளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ.